நீங்கள் பார்த்துருக்க சேனல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நான் உங்கள் எஸ்பி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ வித்தியாசமாக இருந்ததுல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு லெவலாக நிறைய பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா, அதர் வீடியோஸ் செக் பண்ணிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருப்பீங்க. எஸ், நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண மறந்துருப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். இப்போயே கூட கிளிக் பண்ணலாம். பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா இப்போயே பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே, பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக நோந்துங்களா, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பாம்பு. ஸோ நார்மலாக நம்ம தீபாவளிக்கெலாம் கொண்டாடுவோம் பார்த்தீங்களா, அதே ஸ்மோக் பாம் தான். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வேறு லெவலாக நிறைய விஷயம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கெஸ் இருக்குதா? அப்படியே கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருங்களா, எடுத்து காட்டுறேன். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோன்ற சின்ன சைஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்மோக் பாம்பு. இது உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அண்ட் வந்து இது உள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்மோக் பாம் அதுமாதிரி புகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம் ஒரு இடத்துல கம்ப்ரஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்க்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை இருக்குது. ஸோ இதில் நான் 10 வச்சுட்டு உள்ளே வைக்க போகிறேன். எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வரைக்கும் ஃபுல்லாக அதை தாண்டி வெளில போதா சும்மா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 10 வைக்கிட்டுமா? ரெடி ரெடி 3 2 1 கோ. எஸ், புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போட்டு லாக் பண்ணுறோம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். புகை வெளில வருதுடா. லாக் போடு லாக் போடு லாக் போடு லாக் போடு. ஏய் வாவ், பார்க்குறப்ப செம்மழகா இருக்குல்ல? எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சூனியக்கார பானை. அப்படி லைட்டாக சூடு ஆகுது. அந்த புகை அதிகமாக இருக்கிறான், அந்த நாற்று மாடிக்குது. பானை செருத்தே சூடாகுது. ரெடி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புகை வந்து வெளில வருது. ஸ்டாப் ஆயிடுச்சு. நாங்கள் அடைச்சதுனால ஸ்டாப் ஆச்சா, உள்ளே இருக்கிறது வெளில வந்துருச்சான்னு தெரியல. பட் ஆனால் பானை செம ஹீட்டாக இருக்குது. தூக்கி ஒரு பொத்துன்னு ஒரு போட போகிறேன். அந்த புகை அப்படியே வெளில வருது. எப்படி அழகாக இருக்குன்றதை பார்ப்போம். ரெடி, கீழே அப்படியே கை வச்சுக்க. சுடுது, பழுகு, தொடவே முடியல. ரெடி 3 2 1 அந்த அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் பாம்போட சுற்றி கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த பானையில் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், ப்ளூ கலர் தான் நம்ம எடுத்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் படிச்சிருக்கு. ஸோ இதை வச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு ஐடியா வருது. சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள். ஓகே, நீங்களே பார்த்தீங்க அந்த ஸ்மோக் பாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாஸில் ஒரு கலர் கோலமாக மாதிரி அவ்வளோ கலர் வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வந்து டிஷர்ட் சொல்ல நம்ப போகிறீங்க, ஒரு முண்டா பனியன் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணி. ஸோ இது பாசிபிளா? நல்லா இருக்கும்ல நடந்தா? சரி, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயம் அதில் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, இந்தமாதிரி என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரே ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டோ இல்லை முண்டா பனியனோ ஏதோ ஒன்று எடுத்துங்க. அதில் வந்து லைட்டாக இப்படி ஒரு முடுக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்க கயிறு. ஸோ அதை வச்சு நல்லா ஒரு சுற்றிப்போம். ஏன்னு கேட்காதீங்க, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், உங்களுக்கே தெரிஞ்சிடும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஷர்ட்டில் பனியனில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு நாடாக போட்டு வச்சிட்டோம். ஸோ அது எதுக்குன்னா நீங்களே பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு இடத்துல வந்து இப்படி மேலே போட்டு வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்மோக் பாம்பை கொளுத்தி இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காட்ட போகிறோம். ரெடி 3 2 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கலரை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். செம்மத்திக்கா வருது போக. போடே சாமி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் ஏதோ ஒன்று கலர் வந்து படிஞ்ச மாதிரியே இருக்குது. பட் ஆனால் எல்லோ கலர் நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோம். அது எப்படி இருக்கு நம்ம ஃபைனலாக அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணிப்போம். எஸ், வர ஆரம்பிச்சிச்சு. எப்பா சட்டை உரிக்கிற மாதிரி. ஓகே, ஃபைனலாக நம்ம கலர் கோட்டிங் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் ஃபன் பர்பஸ்க்காக தான், யாரும் ட்ரையே பண்ணாதீங்க. இப்போ நம்ம பிரித்து பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பிரித்து எடுத்துப்போம். ஸோ அந்த இடம்லாம் எதுக்குன்னா நம்ம கலர் அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் த்ரெட் போட்டு வச்சுது. எல்லா இடத்துலையும் ஒரே கலர் பட்டா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக தான். நான் ஜஸ்ட்டு மிஸ் ஆன சட்டை கறிக்கிறோம். வேற லெவலாக இருக்குல்ல, சரி சீனாக இருக்குது. இதை போய் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு சொன்னா வச்சிங்களா எவனுமே நம்ப மாட்டான். பட் இதே நீங்கள் கலரெல்லாம் லிக்விடெல்லாம் எடுத்து தடவை போட்டால் இது சூப்பர் மெத்தடு. வேறு லெவலாக இருக்குது பாருங்களா, சீனாக இருக்குது கலர். அந்த 2 கலரும் மேர்ஜ் ஆகி பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, இதுமாரி தான் டிசைனர்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கணுமா? சொல்கிறேன்டா, இதெல்லாம் எவனா போட்டு பார்ப்போனா?
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்மோக் பாமை தண்ணிக்குள்ள போட்டால் எப்படி ரியாக்ட் ஆகும். ஸோ தண்ணிக்குள்ளே போட போகிறதுல இந்த ஸ்மோக் கரெக்டாக அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போகுது. உள்ளே போகுமான்னு தெரியல சைஸுக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ளே அப்படியே நொழித்து விட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரெடி, 3, 2, 1. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் சர்வே ஆகலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வெடி வந்து தண்ணிக்குள்ளே போனால் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் ஃபுல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்குள்ளே இறங்கலை. அந்த வெடிமண்ணோட எசன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வரைக்கும் பார்ப்போம் அந்த கலர். இதோ பாருங்கள், ரோஸ் கலர் அப்படியே வந்து அப்படியே தண்ணி அப்படியே டோட்டலாக ரோஸ் கலராக மாறி இருக்குன்னு நினச்சேன். பட் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி செமி டிரான்ஸ்பரண்ட் ரோஸ் கலர் தான் வந்திருக்கு. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்னமோ கிடக்குது. அது என்ன செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த இது நினைக்கிறேன். எஸ், அந்த உள்ளே இருக்க மருந்து நினைக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, தண்ணியோட கலந்து ஒரு மாதிரி. ஸோ பாருங்கள், இதில் கலக்க ரோஸ் கலர் ஒன்று ஃபார்ம் நல்லா வருது, தெரியுதா? ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம கப்பலில் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஸ்மோக் பாம்பை வச்சு வந்து ஒரு மாதிரி சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம மேலே ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்குலாம் அது இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, அதை தவிச்சிட்டு இருக்காங்கன்றது தெரிய வரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கவே இருக்குது நம்ம பொட்டேட்டோ கடன் சொல்லி இது வரைக்கும் நிறைய தடவை போட்டு அறுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக அதை மட்டும் பெருசாக கடுப்பாகாதீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு துணியை வச்சு அடைச்சிப்போம். அண்டு வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபி. ஸோ கிட்டத்தட்ட இது நம்ம எத்தனை வீடியோ யூஸ் பண்ணிருக்கோம் தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. கரெக்டாக எப்பயும் போல் 1, 2, 3, 4, 5, 6 அடிச்சுப்போம். ஓகே, 6. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, மேலே இருக்க எம்டியை தொலைஞ்சு போச்சு, புதுசாக இதுக்காக வாங்கி தான் நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சிங் பொட்டேட்டோ கேனன் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்மோக் பாம் உள்ள வைப்போம். வச்சுட்டு அப்படியே 10 வச்சுட்டு பறக்க வைப்போம். எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, 3, 2, 1, கோ. ஓடியா எங்கடா போச்சு கீழே எவ்வளோ தேடுற மாதிரி ஆக்டிங் அது கூட எங்க போச்சு உண்மையாலுமே தெரியலையா? கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம ஃப்ளார் கன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சுலாம் நம்ம உயிரை காப்பாற்றி வைக்க போகிறது இல்லை. பட் அந்த கான்செப்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குல்ல? டிஐவை ரொம்ப நாளாக போடலன்னு சொன்னீங்களா? ஸோ இதை டிஐவை கூட எடுத்துக்கங்க, வேறு லெவலாக இருக்குல்ல? ஓகே, இந்த தடவை நம்ம லான்ச் பண்ணுற போகிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் தானே இது. ஓகே, ரோஸ் கலர். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 3, 2, 1, கோ. கடைசி நேரம் பார்த்தா அப்படி சொதப்பி விடுது. எங்கள்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்மோக் பாம் தான் இருந்தது, அதனால தான். அண்ட் இதை வச்சு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுக்க முடியும். நாங்கள் கொஞ்சம் மட்டமாக தான் எடுத்தோம், இருட்டில் எடுத்ததுனால. நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்டு வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். அண்டு பெல் ஐக்கானில் வந்து ஆல்னு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே ஃபன்னுக்காக பண்ணுறது தான். ஸோ யாரும் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸுக்கு இதை வச்சு ட்ரை பண்ணாதீங்க, கலர்ஸை வச்சு ட்ரை பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ரேஞ்சராக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் தென் இன்னொன்று சொல்ல வேணும்னா, அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் பிரித்து லாஸ்ட்டில் ஒரு சின்ன கிளிப் போட்டிருக்கேன், வேணா பாருங்கள். வீடியோ முடிச்சிக்கலாம். பாய். ஸ்மோக் பாம்புக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், கொட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குது, மருந்து மாரியே தான் இருக்குது, ஆனால் லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். 3, 2, 1, கோ. எஸ், இதுதான் வந்து அந்த ஸ்மோக்குக்கு காரணம்னு நினைக்கிறேன்.